முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் இங்கிலாந்து இன்ஜினியர் கர்னல் ஜான் பென்னிக்விக். முல்லை பெரியாறு அணை நீர் மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயிகளுக்கு பாசன வசதி தரும் அக்ஷய பாத்திரமாகவும் உள்ளது. இதன் காரணமாக 5 மாவட்ட மக்கள் கர்னல் ஜான் பென்னிக்விக்கை கடவுளாக வழிபடுகின்றனர். அவரது பெயரிலேயே மதுரை தல்லாக்குளத்தில் பொதுப்பணித்துறை கர்னல் பென்னிக்விக் வளாகம் அமைந்துள்ளது. நுழைவாயிலில் பென்னிக்விக் சிலை நிறுவப்பட்டது. இந்த வளாகம் 150 ஆண்டு பாரம்பரியம் கொண்டது. இங்கு பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறையின் முக்கிய அதிகாரிகளின் அலுவலகங்கள் உள்ளன. இங்குள்ள வைகாசி இல்லத்தை IAS, IPS மற்றும் VIP-க்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு தினமும் பல ஆயிரம் பேர் வந்து செல்கின்றனர். இருந்தும் டாய்லெட், பாத்ரூம் என அடிப்படை வசதிகள் இல்லை. பென்னிக்விக் வளாகம் முழுதும் புதர் மண்டி காணப்படுகிறது. அலுவலகத்துக்குள் விஷப்பாம்புகள் புகுந்து விடுகின்றன. இரவு நேரங்களில் வளாகத்துக்குள் நுழைய முடியாது. தெருவிளக்கு இல்லை. வளாகம் முழுதும் கும்மிருட்டாக உள்ளது. இதை பயன்படுத்தி சமூக விரோதிகள் வளாகத்திற்குள் ஈஸியாக நுழையும் அளவுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. சாலைகளை சொல்லவே வேண்டாம். குண்டும் குடியுமாக பயன்படுத்த முடியாதபடி மோசமாக உள்ளது. ரோடு சரியாகவே இல்லை. மழை பெஞ்சுன்னா 2 நாளைக்கு தண்ணி நிற்கிது. பூரா அப்புறம் சகதியாகிடுது. வண்டி நடந்து போயங்கனால ரொம்ப சிரமமாக இருக்குது. வைகாசி இல்லத்துக்கு வருஷம் 50 லட்சம் ஒதுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போகிற கூட ஒரு வசதி கிடையாது. வரவங்க டெண்டர் எடுக்கிற ஒரு லட்சக்கணக்கான பேர் இந்த அலுவலகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வரவங்க பூராமே வெளிப்படையாக தான் பாத்ரூம் போய்கிட்டு இருக்காங்க. அதை அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வளாகத்தில் பராமரிப்பு நிதியாக ஆண்டுதோறும் பெரியாறு வைகை வடிநில கோட்டத்துக்கு 12 கோடி, பெரியாறு பிரதான கால்வாய்க்கு 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மற்றும் குண்டாறு வடிநில கோட்டத்துக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மற்றும் வைகாசி இல்லம் பராமரிப்புக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. எனினும் பராமரிப்பு பணிகள் நடக்கவில்லை. நிதி முறைகேட்டில் அதிகாரிகள் சிலர் ஈடுபட்டு வருவதால் மேம்பாட்டு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கான்ட்ராக்டர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நான் அந்த காம்பஸுக்குள்ளே ஒரு 15 வருஷமாக கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து செஞ்சு வர்றேன். இந்த காம்பஸுக்குள்ளே தார் ரோடு, இதில் 3 நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகங்களும், ஒரு தலைமை பொறியாளர், நீர்வள ஆதாரத்துறை தலைமை பொறியாளர், தென்மண்டலத்துக்கே இதே ஹெட் ஆஃபீஸு. அதுபோக 3 டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல், தேனி, மதுரை, அதோடைய கண்காணிப்பு பொறியாளருடைய அலுவலகமும் இந்த கேம்பஸுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கேம்பஸில் தார் ரோடு, இது போக ஒரு 10 ரூமு வைகாசி இல்லம்ன்றது இப்போ அந்த காலத்திலே பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே தங்குவாங்க. அப்போ சர்க்கிட் ஹவுஸ்லாம் கட்டலை. இங்கே தான் தங்கி வெளியில் போவாங்க அவங்க. அப்படிப்பட்ட இந்த காம்பஸ் இப்போ ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. இதுக்குள்ளே குறைந்தது ஒரு 300 அரசு ஊழியர்கள் உள்ளே பணிபுரிகிறாங்க. இந்த தார் ரோடு மிகவும் மோசமாக இருக்குது. ஆனால் இந்த 3 செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு மராமத்து நிதிக்குன்னு சொல்லி வருஷத்துக்கு 20 கோடி ரூபா மராமத்து நிதி கொடுக்குறாங்க. ஒரு டிவிஷனுக்கும். இப்போ பெரியார் வைகை டிவிஷன் எடுத்தால் அவங்களுக்கு ஒரு 12 கோடி, குண்டார் டிவிஷன் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு 3 கோடி, பெரியார் பிரதான கால்வாய்க்கு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு 5 கோடின்னு இப்படி ஒரு 20 கோடி வருது. இது மதுரை மாவட்டத்துக்குள்ள வரத்து கால்வாய், கண்மாய் சற்று சேதமடைஞ்சால் அதை தூர்வாரதுக்காக ஒதுக்கப்படுற நிதி. இந்த ஒதுக்கப்படுற நிதியில் இந்த தார் ரோடு இப்படி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணால் இங்கே முக்கியமான வைகாசி இல்லத்தில் பல IAS அதிகாரிகள் தங்கி போகிறாங்க. அங்கே சர்க்கிட் ஹவுஸில் ரூம் இல்லைன்னா இங்கே தான் தங்கி போகிறாங்க. இந்த அலுவலகம் இரவு நேரங்களில் பயங்கர இருட்டாக இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் இப்போ பாருங்கள். அதுபோக பாம்புகள் தொல்லை, தேளுகள், தண்ணி வசதி இதுகெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இந்த செய்திகளை பார்த்து தலைமை பொறியாளர் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜான் பென்னிக்விக் நினைவு ஒப்பந்த நல சங்க சார்பாக தலைமை பொறியாளருக்கு இதை கோரிக்கை மனுவாக உங்கள் மூலமாக வைக்கிறோம். பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் 20 கோடி ரூபாயை முறையாக செலவு செய்து மேம்பாட்டு பணிகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டுமென ஒப்பந்ததாரர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் பட்டியலுடன் மதுரை கலெக்டர், நீர்வள ஆதாரத்துறை சென்னை முதன்மை தலைமை பொறியாளர் மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து புகார் மனு அளிக்க ஜான் பென்னிக்விக் நினைவு ஒப்பந்ததாரர்கள் நலசங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர்.